மனசாட்சி மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, த கேர்ள் ஃப்ரெண்ட் படம். இது வந்து அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ராஷ்மிகா மண்டானா ப்ளஸ் தீக்ஷித் ஷெட்டி 2 பேர் லீடாக பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம பாடகி சின்மை மேடம் இருக்காங்கள்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் ராகுல் ரவீந்திரன், அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம சமந்தா மேடம்க்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இவர். நிறைய நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். சமந்தா மேடம்க்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ சமந்தா மேடம் இந்த மயோட்டிசிஸ் ட்ரீட்மெண்ட்டில் உடம்பு சரியாமல் ட்ரீட்மெண்ட்டில் அவங்க இருக்கும்போது இவர் தான் கூட இருந்து ரொம்ப பார்த்துக்கிட்டாருன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க நம்ம சமந்தா மேம். அவரோட டைரக்ஷன் தான் ராகுல் ரவீந்திரன். ப்ளஸ் மாஸ்கோவின் காவேரியில் இவர் லீடு பண்ணியிருப்பார் 2009-10 வந்து. அதுதான் சமந்தா மேடம் அப்போ தான் புதுசாக இண்டஸ்ட்ரிக்கு வந்த அந்த அழகு இருக்கும். அந்த யங் ஏஜ் ஆஃப் சமந்தா சூப்பராக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. சூப்பராக இருப்பாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் கிடையாது, அந்த ஃபேஸு அழகாக இருப்பாங்க. ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பெண்ணோட உரிமைக்கான இந்த படம். நான் தெலுங்கில் தான் பார்த்தேன், எனக்கு புரிஞ்சுது. ஸோ ஒரு உரிமைக்கான படம், அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க இந்த படத்தை. ராஷ்மிகா மந்தானா ஒரு காலத்தில் எப்படி நான் நல்லாவே நடிக்கலைன்னு இந்த சொசைட்டி எப்படி அவங்கள சொல்லியிருந்தாங்களோ, க்ரீஞ்சாக பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்களோ, இந்த 1.5 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் செம பீக் பர்ஃபார்மன்ஸுங்க ராஷ்மிகா மந்தானா மேம். தம்மாவில் சரி, அந்த காட்டேரி கேரக்டர், குபேராவில், சாவா, ஒரு 4-5 படம் செம்மையாக நடிச்சிருக்கிறாங்க. இப்போ த கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த படத்துலையும் வேறு லெவல் பீக்குங்க அந்த படம். கேர்ள் ஃப்ரெண்டில் செம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு காமான, ஒரு பிரிட்டியான, க்யூட்டான ஒரு யங்கலாக படத்தில் வராங்க. காலேஜ் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து காலேஜ் படிக்க வராங்க. ஹாஸ்டலில் அங்கே தங்கியிருக்காங்க. மென்ஸ் ஹாஸ்டல், விமென்ஸ் ஹாஸ்டலு. விமென்ஸ் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறாங்க. உங்கள் அப்பா வந்து ஒரு ரகடான கேரக்டர் நம்ம ரமேஷ் ராவ் சார் நடிச்சிருக்கிறாரு. ரமேஷ் ராவ் சார் வந்து ஒரு ரகடான கேரக்டரு. அதாலே இவங்க மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. அப்பா பேச்சை மீறி இந்த பொண்ணு இருக்கக்கூடாது சொல்லிட்டு அந்த ஒரு ரகடான கேரக்டரில் இவங்க நடிக்கிறாங்க. நம்ம தீக்ஷித் ஷெட்டி வந்து ஒரு கொஞ்சம் வசதியான வீட்டு பையன், ப்ளஸ்ஸு பெண் அடிமைத்தனம் உள்ள ஃபேமிலி அவங்க. ஸோ பொண்ணுங்க தான் எல்லா வீட்டு வேலையும் செய்யணும், எல்லாமே செய்யணும், அடிமை வேலை. பொண்ணு நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நீ எதையும் ரசிக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறது தான் செய்யணும், நாங்கள் வரோம், நான் போனோம். ஸோ ஒரு ஃப்ரீடமே இல்லாத ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாரு இவர். பெண்களுக்கு இந்த ஃப்ரீடமே கொடுக்கக்கூடாது ஃபேமிலி. நல்லா வாழைப்பழம் மாதிரி, நல்லா பையன் மாதிரி நடிப்பான் படத்தில். நான் திடீர்னு ராஷ்மிகா மேடம் வந்து ஒரு அந்த இன்ஃபேக்சுவேஷன், ஒரு ஹார்மோன்ஸில் பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு டேட் பண்ணுறாங்க. டேட்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு திடீர்னு நம்ம ஹீரோ சார் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ராஷ்மிகா மேடமை. ஹீரோ சார் கூப்பிட்டு போகிறாரு. அப்போ அவங்க அம்மா ரோஹிணி மேடம் என்னம்மா நடிச்சுக்கிறாங்கடா எப்பா, கண்ணு தெரியும், ஆனால் கண்ணுலாம் தெரியும், இப்படி குனிஞ்ச தலை நிமிராமல் வரைக்கும் அவ்வளோ வீட்டு வேலையை இழுத்து எல்லாம் செய்ய. இப்போ யோசிப்பாங்க, இவங்க அம்மாவே இவ்வளோ அடிமையாக வாழ்ந்துக்காங்கன்னா பையன்கிட்ட, அப்போ நம்ம இவனை கல்யாணம் பண்ணி தான் நம்ம நிலைமை என்ன ஆகும், நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு யோசித்து முன்னாடியே சுதாரிச்சிக்கினாங்க. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், அந்த நமக்கு செட் ஆகாது சொல்லிட்டு இவங்க தப்பிக்க பார்க்குறாங்க. இதை சொன்ன வார்த்தையா இதை தாங்க முடியாத நம்ம ஹீரோ தீக்ஷித் ஷெட்டி மனம் முடிஞ்சு ராஷ்மிகா மந்தானா ஒரு தப்பான ப்ரைவேட் பாட்டு எல்லாம் வச்சு கிண்டல் பண்ணி, இப்போ சோஷியல் மீடியாவில் எவ்வளோ க்ரைம் நடக்குது, ப்ரைவேட் மாஃபியா க்ரைமு, அந்த ப்ராஸ்டிடியூட் மாதிரிலாம் அந்த சிதைச்சி அந்த மாதிரிலாம் கால் பாய் மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணி அவங்கள ஏமாற்றி அவங்க ஹாஸ்டல் டோரில் வந்து இது மாதிரி அசிங்கமாக என்ன ட்வீட்லாம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அவங்கள ரொம்ப மானபங்கப்படுத்திருக்கிறான். இது ராஷ்மிகா மேடம் இந்த கிளைமேக்ஸில் ஒரு கூஸ்பம்ஸ் கொடுத்தாங்க பாரு, எப்பா டேய், கிட்டாரை உடைச்சி அவனை அடிக்க போகிற அந்த கிளைமேக்ஸ் தாங்க மொத்த படத்துக்கே வருத்து. செம கோபமாக இருந்தாங்க. இந்த உனக்கே அந்த அளவுக்கு ஃப்ரீடம்னா எனக்கும் அந்த அளவுக்கு ஃப்ரீடம். நீ மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல். அவங்க லைஃப்பை அவங்க பிடிச்ச மாதிரி வாழ்கிறாங்க. அவங்க ஓகே சொன்னால் தான் நான் அடுத்த ஹஸ்பண்டு, ஒய்ஃப் ஓகே சொன்னால் தான் ஹஸ்பண்ட் ஓகே சொன்னால் கூட ஒய்ஃப் இல்லை. இப்போ சட்டம்லாம் பயங்கர கடுமையாகிடுச்சு.
ஒரு சூப்பரான டேரக்ஷன் ராகுல் ரவீந்தர். ஃபெமினிசம் தான் படம் லைட்டாக, ஆனால் ஒரு நல்ல டேரக்ஷன். ராஷ்மிகா மந்தானா இந்த படம் இத்தனை நடித்து அவங்க வரிசையாக நடித்த 5 படத்தில் இந்த படம் தான் செமையாக இருந்தது. ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் காமாக இருந்த, கடைசியில் பீஸ்ட் அண்ட் பேர்ஸ்ட் மோடான இதெல்லாம் நல்லா இருந்தது. ரமேஷ் ராவ் வந்து ரொம்ப ரக்கடாக இருந்திருப்பார். இந்த மாப்பிள்ளை நம்ம தீக்ஷித் செட்டியே ரக்கடாக இருந்திருப்பார். 2 பேருக்கும் செட்டாக இருக்காது. இந்த சண்டையிலே 2 பேர் அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல இவனை லவ் பண்ணது. ஸோ பிடிக்கல, ரக்கடான சண்டையிலே இது பண்ணி முடிச்சுட்டு அவங்க அப்பா கோச்சின் போயிட்டார் சண்டை போட்டுன்னு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஃபீலிங்ஸை புரிஞ்சு ராஷ்மிகா நான் அவனை விரும்பலப்பா வந்துன்னு சொல்லிட்டாங்க. கிளைமேக்ஸ் செமட்டர்ன் ஆச்சுடா. அடிமைத்தனமாக வாழணுமா? உனக்காக நீ எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நானும் இருக்கணும். சாரிம்மா சரிம்மா சொல்லிட்டு போயிட்டே இருங்க பெஸ்ட்டு. அதுதான் இந்த உதாரணம். இப்போ ராகுல் ரவீந்திரா வச்சு எப்படி இன்ஸ்பிரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு பாருப்பா அந்த படத்தை. மஸ்ட் வாட்ச் தான். எஸ்.